ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பாஜக ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துல அவங்க சிக்கிக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாததுனாலதான் பழனிசாமி கிட்ட போய் அவங்க வந்து கூட்டணியில சேர்ந்துக்கன்னு கட்டாயப்படுத்துற அளவுல போய் அமித்ஷா நீங்க இறங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாருங்க, தீவிரவாத தாக்குதலுக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டியது அமித்ஷா. இன்னைக்கு வரல அவர் எங்க போனாருன்னு தெரியல. இன்னைக்கு வரல வாயை திறக்கலையே அவர். அங்க தாக்கிவிட்டோம் இங்க தாக்கிவிட்டோங்கிறாங்களே ஒழிய என்ன உண்மையில என்ன நடந்ததுன்னு யாருக்கும் ஒண்ணும் தெரியலையே. ட்ரம்ப் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றாரு. வர்த்தகத்தை தடை செய்வேன்னு சொன்னா பயந்துட்டாங்கன்றாரு. அப்படின்னா யாருக்கு வர்த்தகம் இருந்தது? யாருடைய வர்த்தகத்தை தடை செய்வேன்னு சொன்ன? அதானி தான் வர்த்தகத்துல இருக்காரு. அப்ப அதானிக்கு ஆபத்து வருன்றதுனாலதான் அந்த போர் நின்றுச்சா? அதான் கேள்வி. ஆக இன்னைக்கு இதை வந்து நிருபர்கள் கூட்டத்திலேயே வந்து அவரு இங்கிலீஷ்ல அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு இவருக்கு இங்கிலீஷ் தெரியாம போய் தடுமாற போய் அவருக்கு மொழி தெரியல நானே பதில் சொல்றேன்னு சொல்லி என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து மோடி போயிட்டதா தான் அர்த்தம். அன்னைக்கே அவர் இந்தியா சார்பில் அவர் பேசுறாரு, ட்ரம்ப் பேசுறா, அன்னைக்கே தலைமை பதவி எங்க போயிடுச்சு. அவ்வளவுதான்.